நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, உடலில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஆடாதொடை அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆடாதொடை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கிராமங்களில் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு தாவரம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா வேலிக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு குச்சி குச்சியாக அதை நட்டு வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப அழகாக வளர்ந்து ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். ஆடாதொடையை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடிக்கடி ஏற்படுகின்ற அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுகின்ற தொந்தரவு. காலையில் எழுந்தவுடனே மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும், தும்மல் மேலே தும்மலாக வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் கூட இடைவெளி இல்லாமல் அந்த தும்மல்கள் மிக அதிகமாகும்போது நமக்கு உடலில் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய நுரையீரல் செயல் குறைபாடு நோய், அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உள்நாக்கு வளர்ச்சி அல்லது அழற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நிறைய இருமல் சளி, அதுவும் இந்த குளிர்காலத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை, வாரத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள்லேயே இந்த ஆடாதொடை ஒரு சிறப்பான மூலிகைன்னு சொல்லலாம். ஆடாதொடைய இலையை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும், வெற்றிலை மாதிரியே பெருசாக இருக்கும். அந்த இலையை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து ஒரு 4 இலை மிக்சரில் போடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுங்க, நல்லா மிக்சரை அரைங்க. அப்புறம் ஒரு துணி எடுத்து அந்த சாறு முழுவதும் அந்த துணியில் ஊற்றி வடிகட்டி அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அந்த சாறை எடுத்துங்க. அந்த சாறை ஒரு 30 மில்லி அளவுக்கு தேன் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. அதே போல் குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்குன்னு கொடுக்கும்போது 2 தேக்கரண்டி, அதாவது 10 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் ஒரு அரை தேக்கரண்டி தேன் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுங்க. ஒரு 3 மாத காலம் இதை கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சளி, இருமல், அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் குழந்தைகள் ஆரோக்கியமான ஒரு சூழல் அடையிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்புகள், அந்த பாதிப்புகளுக்காக கொடுக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகள், இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை பிற்காலத்தில் ஏற்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் அலர்ஜிக்காக இன்றைக்கு நாம் நிறைய பேர் மருந்துகள் எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம், குறிப்பாக இளம் பெண்கள். ஆனால் அலர்ஜிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் பிற்காலத்தில் அவர்களுடைய கருக்குழலில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குறதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு, தவிர்ப்பதற்கு இந்த ஆடாதொடையிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒருவேளை ஆடாதொடை நமக்கு பச்சையாக கிடைக்கல, சூரணமாக தான் கிடைக்குது அப்படின்னா 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கும் போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஐயோ எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக என்ன மருந்துகள் சாப்பிட சொல்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மருந்துகளை சாப்பிடும்போது அதனாலேயே பிரச்சனை ஏற்படுமோன்னு பயமாக இருக்குது, இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அதனால் எனக்கு சிறுநீரகம் செயல்படாமல் போகுமோ அல்லது பக்கவாதம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயம் இருக்குது. இந்த மாதிரி கவலை நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற கவலையை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஆடாதொடைன்னு தான் சொல்லணும். ஆடாதொடையை இலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது ஆடாதொடை சூரணத்தை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய தண்ணீர், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தை குறைத்து உடலை நார்மலாக செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான மருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம்.
ஆடாத்தொடை இலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு 30 மில்லி அளவுக்கு, அல்லது ஆடாத்தொடை இலையை சூரணத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் அளவு ஒரு 100 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு முயற்சியாக ஒரு 3 மாத காலம் இதை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவர்கிட்ட பேசி உங்களுடைய இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரையை படிப்படியாக குறைக்க முடியுமான்னு பார்த்து குறைக்க முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் திடீர்னு ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயில் அடித்தாலே ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். இரும்புனா அந்த சளியில் ரத்தம் வர ஆரம்பிக்கும். மூக்கிலிருந்து அச்சன் தும்மணுன்னா அந்த சளியில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் லேசாக கோடு போட்ட மாதிரி வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற மூக்கில் ரத்தம் வடிகின்ற, அதே போல் நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு, சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு இல்லாத காலத்திலும் அதிகமாக அடிக்கடி இந்த உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கம் ஏற்படக்கூடிய நேரங்கள்லாம் இது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து இந்த பிரச்சனைகளை வேகமாக குணமாக்கக்கூடிய நல்ல மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடாத்தொடையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுன்னு தான் சொல்லணும். மாதவிலக்கு நேரங்களில் 3-5 நாட்களுக்கு மேலே உதிரப்போக்கு இருந்தாலே அடுத்து ஒரு 10 நாட்களுக்கு இந்த ஆடாத்தொடையை அரைத்து எடுக்கக்கூடிய சாரோ அல்லது அதை கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயமோ காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இயற்கையாக இரத்தம் ஊறுவதற்கும் இயற்கையாக உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட இரத்த சிவப்பணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாவதற்கும் உதவி செய்யப்படுவதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு மற்றும் மூக்கிலிருந்து ரத்தம் வடியக்கூடிய ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை இருந்ததுனாலே அதை குறைக்கின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த ஆடாத்தொடை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கடுப்பு இருக்கும். குறிப்பாக அந்த குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம் எந்த காலமாக இருந்தாலும் காலையில் எழுந்து சிறுநீர் போகும்போது கடுமையான எரிச்சலும் கடுப்பமும் இருக்க பார்க்க முடியும். அதே போல் இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்கும் போதும் இது இருக்கிறத பார்க்க முடியும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போதோ, கருப்பை வீங்கி சிறுநீர் பையை அழுத்தும் போதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறத பார்க்கலாம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடாத்தொடை சாறை தான் சொல்லணும். ஆடாத்தொடையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு 30 மில்லி, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு 30 மில்லின்னு எடுக்கும்போதே அந்த சிறுநீர் கடுப்பு எரிச்சல் குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஆடாத்தொடை நமக்கு மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆடாத்தொடை சூரணம் அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடம் பேசி அவற்றில் நம்முடைய பங்களிப்பை எந்த விகிதத்தில் அளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளுமே பேசிக்கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜனவரி 4. இந்த நாள் இந்த தேதிக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான ஒரு நாளாக இந்த நாளும் அமைந்துவிட்டது. அது என்னவென்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் செயல் தலைவராக பதவியேற்று இந்த ஜனவரி 4 ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த ஓராண்டு காலம் என்பது, அவர் செயல் தலைவராக பதவியேற்ற இந்த ஓராண்டு காலம் என்பது உண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழக அரசியல் சார்ந்துமே மிக முக்கியமான ஒரு வருடம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், இந்த திராவிடம் சார்ந்த அல்லது மாநில உரிமை சார்ந்த அரசியலை மிக தீவிரமாக இந்த ஓராண்டில் தளபதி அவர்கள் முன்னெடுத்து சென்றார் என்பதற்கான ஒரு சரித்திரத்தை இந்த ஓராண்டு கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த ஓராண்டில் தமிழகம் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது.
அந்த பிரச்சனைகள் என்பது 2 விதமானது. ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசு. இந்த அரசு என்பது எந்த அளவிற்கு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் தொடர்ந்து மக்களிடம் அம்பலப்படுத்தி வந்தது மட்டுமல்ல, இந்த செயலற்ற அரசிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார், மிகப்பெரிய செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொன்று, இந்த செயலற்ற அதிமுக அரசை கையில் வைத்துக்கொண்டு மத்திய அரசு பாஜக எப்படி இந்த அதிமுக அரசை தன்னுடைய பொம்மையாக கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டு தமிழக மக்கள் ஒவ்வொரு நலனையும் அது பறித்து வந்திருக்கிறது என்பதையும் அந்த பறித்தலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அலையை, ஒரு போராட்டத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. அதற்கு செயல் தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை அளித்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது மத்தியில் ஆளக்கூடிய மதவாத ஜனநாயக விரோத பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத அரசையும் ஒரு சேர இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு உறுதியுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அவர்கள் எதிர்த்து நின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய இந்த ஓராண்டு பணிகளில் பல அம்சங்கள் புதிந்திருக்கின்றன. நாம் பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட நாம் சிலவற்றை இந்த நாளில் சுட்டிக்காட்டுவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக, மதவாத பாஜக அரசிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகபலத்துடன் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசிற்கு எதிராக தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர்கள் முயற்சித்து வந்திருக்கிறார். எப்படி கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி ஒரு மதசார்பற்ற அணியை கட்டுவதற்காக தேசிய அளவில் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியும் பெற்றாரோ, அதே போல இன்றைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் செயல் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இதுபோல தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பது தொடர்பாக அவர் பெரும் முயற்சிகளை எடுத்திருக்கிறார். சென்னையில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த சட்டசபை பொன்விழா ஆண்டின் போது கூட அவர் தேசிய அளவில் ஒரு மாநாட்டை போன்ற ஒரு கூட்டத்தை அவர் நடத்தி அந்த தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பிற்கு, மதசார்பற்ற சக்திகளுடைய ஒருங்கிணைப்பிற்கு பெரும் பங்காற்றினார். அந்த வகையில் தமிழகம் மிகவும் இந்த விஷயத்தில் ஒரு தேசிய மாற்று ஒன்றை உருவாக்குவதற்கான விஷயத்தில் செயல் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் முன்னணியில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கடுத்து அவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், பாஜக அரசினுடைய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் எதிர்த்து இடைவிடாத ஒரு குரலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். முக்கியமாக நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் கடும் போராட்டத்தை நடத்தியது. போராட்டங்களை நடத்தியது மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க மாணவர்களிடம் அதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதில் அது ஒரு பெரும் பங்கை திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியது. முக்கியமாக செயல் தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதை அவர் வழிநடத்தி சென்றார் என்று சொல்ல வேண்டும். அதன் மூலமாக நீட் தேர்விற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அலை தமிழ்நாட்டில் உருவானது. ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசினுடைய கையாளாகாத தனத்தினால் நீட் தேர்வு நம் மீது திணிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாணவர்களுடைய மருத்துவ கல்வி உரிமை கனவு என்பது தகர்க்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்விற்கு எதிரான அந்த நெருப்பை நீர்பூத்த நெருப்பு போல இன்று வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டங்கள், முக்கியமாக நம்முடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய சட்டங்கள், இன்றைக்கு கூட இந்த மருத்துவ படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ஒட்டி கடுமையான ஒரு அறிக்கையை செயல் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொள்ளவிருக்கிற அந்த புதிய மசோதாவிற்கு எதிராக. அதே போல் இந்தி திணிப்பை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு இடைவிடாமல் செய்து வந்திருக்கிறது. நவோதயா பள்ளிகளை இங்கு கொண்டு வருவது, வேறு பல விதங்களில் இந்தியை திணிப்பது, சாலையோர மயில்கற்களில் இந்தியை எழுதுவது, இப்படியெல்லாம் பலவிதமான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்ட போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் அதை இடையறாது கடுமையாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் எதிர்த்து வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மத்திய அரசினுடைய பணமதிப்பு நீக்கம், மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி கொள்கை, இதன் காரணமாக இன்று மக்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பத்திற்கு எதிராகவும் செயல் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு விவசாயிகளுடைய நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்தை எட்டியிருக்கிறது. விவசாய நிலங்கள் பொய்த்து போயின. நம்முடைய பொதுப்பணித்துறை செய்ய வேண்டிய எந்த பணிகளையும் செய்யவில்லை. குளங்கள் என்பது தூர்வாரப்படவில்லை, ஏரிகள் என்பது தூர்வாரப்படவில்லை, மணல் கொள்கை கட்டற்ற வகையில் நடக்கிறது. இதற்கு எதிராக குளங்களை தூர்வாருகிற ஒரு மிகப்பெரிய பணியை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அமைப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க குளங்களை தூர்வாரி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பணியை அவர்கள் ஆற்றினார்கள்.
அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை என்கிற ஒரு மிக கடினமான ஒரு முடிவை, அதனால் எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி அதை நாம் எதிர்கொள்வது என்கிற முடிவோடு ஆர்கே நகர் தேர்தலில் அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். அது அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை கொடுத்த போதும் கூட அரசியலை தூய்மைப்படுத்துவதற்காக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக அது அமைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் காலில் விழுகிற கலாச்சாரத்திற்கு எதிராக, கட் அவுட் கலாச்சாரத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த ஒரு தலைவராக இன்றைக்கு செயல் தலைவர்கள் உயர்ந்து நிற்கிறார். கட்சியை வலுப்படுத்துவது, பொது வாழ்க்கையில் தூய்மையை கொண்டு வருவது, மாநில உரிமைகளை பாதுகாப்பது என பல தளங்களில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இன்றைக்கு செயல் தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய ஓராண்டு சாதனைகளின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அவருடைய ஓராண்டு சாதனைகள் இன்னும் பல்லாண்டு சாதனைகளாக பெருகி தமிழக மக்களை பாதுகாக்கும், இந்த இயக்கத்தை பாதுகாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளுமே அவர்களின் துறையை பற்றியும் அவர்களின் அனுபவங்களை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வாழ்வியல் ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் டாக்டர் டி சத்யநாராயணமூர்த்தி. ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் வாழ்வியல் அப்படிங்கிறது என்ன, இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, இது எதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது, இது சரியான நிலையில நம்ம வச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றி இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளரா, ஆலோசகரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். வாழ்வியல் பயிற்சி அப்படின் போது இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். வெல்னஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை பாக்குறோம். ஆரோக்கியமான வாழ்க்கைனா என்ன, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கிறது, இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஏன்னா நம்ம உடல் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம். பட் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வெல்னஸோட குறைபாடு, இதையும் நம்ம சரி செய்யணும், சமன் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் டே டு டே லைஃப்ல எல்லாரும் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இந்த வாழ்வியல் ஒரு பயிற்சியாளரா இது எல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே நம்ம சமன் பண்ண முடியும், எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது சார்ந்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்க நேர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல வாழ்வியல் அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது என்ன சார்? இதற்கான ஒரு பயிற்சியாளரா, ஆலோசகரா ஒருத்தங்க முழுமையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த வாழ்க்கைங்கிறது 3 விதமாக இருக்கு மேடம். ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஆனந்தம், 3வது ஐஸ்வர்யம். இந்த 3 கலந்தது தான் வாழ்க்கை. இது தனித்தனிப்பட்ட பிரித்தோம் அப்படின்னாக்க சரிப்பட்டு வராது. இந்த 3ம் சேர்ந்தது தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் நான் சத்யோகம் என்கிற ஒரு அமைப்பு, வெல்னஸ் சென்டர் என்கிறது வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு சென்னையிலையும், அடுத்தது பெங்களூர், மலேசியா, மொரிஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்காலையும் நம்ம சென்டர்ஸ் இருக்குது. இது 3 விஷயமாக டீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்று ஆரோக்கியம், 2வது ஆனந்தம், 3வது ஐஸ்வர்யம். இது 3மே இன்டெலிஜென்ஸ் சார்ந்தது. ஒரு மனிதனுக்கு பொதுவாக இன்டெலிஜென்ஸ் 3 விதமாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் பாடி இன்டெலிஜென்ஸ், 2வது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், 3வது ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 3 இருந்தால் தான், 3 சமப்பட்டு இருந்தால் தான் அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். இதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, என்னோட உறவினர் ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்டு, கேன்சரால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருந்தார். எல்லா மருத்துவமும் பார்த்தார், ஆனால் அவருக்கு சரிப்பட்டு வரல. அப்போ ஹீலிங் என்கிற ஒரு விஷயத்தை அவர் கையாடினப்ப ரொம்ப சந்தோஷமாக அவர் அந்த வியாதியிலேருந்து வெளியே வந்தார். அப்போ எனக்கு தோணிச்சு, இந்த ஹீலிங் என்கிற விஷயத்தை இவ்வளோ ஒரு அருமையான விஷயத்தில் இருக்கா. அப்போ தான் என்னோடய வாழ்க்கை அதை திசை நோக்கி போச்சு. பொதுவாக நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட் இன் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டில் நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட், இப்போயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்னோடய முழு நேரம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லைஃப்ஸ் பாத் ப்ரோக்ரெஷன் என்கிற வாழ்வின் பாதை முன்னேற்றம் என்கிற ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கேன். ஓகே.
இப்போ வாழ்வியல் பத்தி பேசும்போது நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, இது வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும், இதை 3 வகைப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தொழில் வேறையா இருந்தாலும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கான ஒரு பயிற்சியிலையும் ஆலோசனைகளையும் ஈடுபடுறீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதர் நமக்கு வந்து ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னே தெரியாத லெவல்ல தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கிராஸ் பண்ணி தான் வரோம் தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன விஷயம் பாடி இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். நம்ம ஒரு விஷயத்தையுமே 3த்தையும் விரிவா பேசலாம். பாடி இன்டெலிஜென்ஸ் என்னென்ன, இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன? வியாதி வந்தா நம்ம மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறோம், அந்த மருந்து சாப்பிட்டு சரியாகுது, அப்போ நம்ம சரியாயிட்டோம்னு எடுத்துக்கிறோமா, இல்லைன்னா வந்து இது வேற விதமா இருக்கா? எஸ் மேடம். ஆரோக்கியம் அப்படின்னாக்கா பாடி இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம பேசணும்னா 2 விதமான ஆரோக்கியம் இருக்குது. ஒன்று உடல் ஆரோக்கியம், மற்றொன்று மன ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம சுக ஆசனங்கள், சிம்பிளான ஆசனங்கள் பண்ணாலும், நம்மளோட 4 விதமான நடை என்கிறது நம்ம பண்ணாலும் போதுமானதாக இருக்கும். என்ன எதுக்காக அப்படின்னாக்கா, எல்லாமே ஆசனங்கள் என்கிற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஆசனங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் இட் இஸ் தேர், அப்சல்யூட்லி இட் இஸ் தேர். ஆனால் இந்த சக்தியானது நம்ம தலையிலேருந்து கால் வரை சமமாக செலுத்தி விட்டால், சமமாக பரவி விட்டால் அது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வயசானப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? மூட்டு வலி வரும். ஆமாம். அடுத்தது இடுப்பு வலி, அடுத்தது கழுத்து வலி, அடுத்தது நெஞ்சு வலி, அதுக்கு அடுத்தது போய் சேருவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலையிலேருந்து சமமாக செலுக்காமல் இருக்கிற காரணத்தால் தான் நம்மளுக்கு எல்லா வியாதிகள் வரும். இது உடல் விதமான வியாதி. இதுக்கு நம்ம தேவையானது சுலபமான ஆசனங்கள். அடுத்தது நம்மளோட நடை. இந்த நடைங்கிறது 1 hour 2 hours நடக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் இட் இஸ் குட். பட் ரொம்ப டைம் இல்லாதவங்க ஒரு 4 விதமான நடையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது மன ஆரோக்கியம். இந்த மன ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90% ஆஃப் த டிசீஸ் ஆர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ப்ராப்ளம். இது சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னாக்கா பிராணாயாமம், மூச்சு பயிற்சியும், அடுத்தது தியானமும். இது நம்ம திருமூலர், பதஞ்சலி யோக சூத்திரங்கள் ரொம்ப விரிவாக, ரொம்ப சுலபமாக ரொம்ப இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக நம்ம கற்றுக்கொண்டவையானால் சுலப ஆசனங்களும் பிராணாயாமமும் மெடிடேஷனும் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, எல்லா வியாதிகளும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கலாம். சரி, வியாதி வராமல் இருக்கிறதுக்கு ஓகே. இப்போ வியாதி வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு சோர்ஸ் என்ன, இதுக்கு மூலம் என்ன? இப்போ நம்ம வியாதிகளை ஒரு டாக்டர் கிட்ட போகிறோமோ ஒரு வைத்தியர் கிட்ட போகிறோமோ அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? சிம்டம்ஸுக்கு மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் சோர்ஸ்க்கு மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட நாடி, வேதிக் பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்ட்டு ஒன்று, நாடிகள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்டு அந்த சோர்ஸுக்கு மருந்து கொடுத்தோமையானால் அந்த வியாதி முழுவதுமாக நம்ம விட்டு போயிடும். இந்த சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட பூர்வ காலத்துலேருந்து நிறைய முறைகள், அந்த கண்ணை பார்க்கறது, நாக்கை பார்க்கறது, நாடியை பார்க்கறது, அந்த எந்த நேரத்தில் பார்க்கறது, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட அந்த ஹெல்த்து மிஷனில் இதையும் நம்ம சேர்ந்துட்டு அந்த சோர்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு வியாதிகள் நிறைவேற நம்ம பயன்படும். அதுக்கு நாங்கள் வர்மக்கலையும், அடுத்தது அக்கு ப்ரெஷரும், இந்த மன சம்பந்தமான விஷயத்துக்காக பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸையும், தியானமும், ஹீலிங் என்கிற ஒரு மண்டலா ஹீலிங்கும் மூலியமாக நம்ம வியாதிகள் எல்லாமே நம்ம நயமாகிறதுக்காக நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு உண்டான வகுப்பும் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த வியாதின்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா, மனோவிதமான வியாதியும் எடுத்தோம் அப்படின்னாக்கா முழுக்க மனத்துக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ சுகருன்னு எடுத்தோம், டயபெட்டிஸும் எடுத்தாலும், நீ ப்ராப்ளமும் எடுத்தாலும் எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்னால் வருது. இதுக்கு மொத்தம் 200 விதமான மனக்கவலைகளால் 90% ஆஃப் த வியாதிகள் வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது உண்டமான விஷயங்களை நம்ம பண்ணோமையானால் அவங்களுக்கு வியாதிகள் நிறைவேறும், கிளென்ஸ் ஆகும். அடுத்தது நம்ம ஹெல்த்துங்கிறது ரொம்ப சின்ன விஷயங்கள். இந்த நம்ம சரி பண்ணிட்டாலே நம்ம ஃபிசிக்கல் பாடிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இப்போ இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அப்படி பேசும்போது நீங்க சொன்னீங்க இது என்னன்னு ஒருத்தருக்கு வியாதி இல்லாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய பயிற்சி முறைகள் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச போது அவங்களுக்கு இப்படி ஒரு பயிற்சி மூலமா எந்த அளவுக்கு முழுமையா ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேடம் 90% ஆஃப் த டிசீஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹெல்த். மனோவியாதி தான். இந்த மனோவியாதிங்கிறது 100% நயம் பண்ணலாம். இந்த ஃபிசிக்கல் டிசீஸுங்கிறது ஒரு 70% 60% நம்ம நயம் பண்ணலாம். பட் எப்போ உங்களுக்கு மென்டலாக நம்மளுக்கு கிளென்ஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அவன் 100% ஹெல்த்தி ஆகிடுவான். இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, நம்ம பூர்வ காலத்தில் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டைட். இப்போ நம்ம டைட்டுங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. பூர்வ காலத்தில் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 whites அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 whites அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று சுகர், 2வது சால்ட், 3வது மைதா. இந்த 3 அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்தது சில்லி. இந்த சில்லிங்கிறது அல்சர். இப்போ நிறைய பேருக்கு அல்சர் ஃபார்ம் ஆகுது சில்லி. அதுக்கப்புறம் டெமரின். இது நம்ம அவாய்ட் பண்ணாலே, இந்த பூர்வ காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எதுவுமே இந்த 5ம் சேர்க்க மாட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணவு தயார் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா எல்லா வியாதிகளுக்கும் அதே ஒரு தடை. உடல் ஆரோக்கியம் பத்தி பேசணும். உடல் மனம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்தது தான் ஒரு ஆரோக்கியம். மனிதனால ஆரோக்கியம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம் அப்படின்னும் போது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்க. ஸோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு நம்ம எல்லாத்துலேருந்தும் நீங்க வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா அதுவே இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. இந்த எமோஷனல் ஏரியாவில் நிறைய ஒரு செட்பேக்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கும். வயதானவங்க வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் நம்ம இருக்கணும் போது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதை நம்ம எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வர முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம எமோஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இயல்பாகவே பை நேச்சர் வி ஆர் ஆனந்தத்துக்கூடியவர்கள். நம்ம இந்த ஆனந்தத்துக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஃபியர், பயம். இந்த பயம் எப்படி வருது அப்படின்னாக்கா, குழந்தைக்கு பயம் இருக்கா அப்படின்னா அது பூனை பார்த்தாலும் பயப்படாது, புலியை பார்த்தாலும் பயப்படாது. எதுக்கு பயப்படாது அப்படின்னாக்கா அது முன் அனுபவங்கள் இல்லாத காரணத்தால். ஆனால் பெரியவங்க ஆகக்கூடிய நம்மளுக்கு பயம் என்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா முன்னாடி உள்ள அனுபவங்கள். இந்த முன்னாடி உள்ள அனுபவங்களை நம்ம வைத்து நம்ம கேட்டதும் பழகினதும் எல்லாமே இந்த பயத்தால் அனுபவங்களை வைத்து நம்ம ஃப்யூச்சரை தடுப்படுகிறா இருக்கிறோம். வி ஆர் ஸ்டாப்பிங் த ஃப்யூச்சர். ஸோ பாஸ்ட்டும் நம்ம கையில் இல்லை, ஃப்யூச்சர் நம்ம கையில் இல்லை. பட் ப்ரெசென்ட், இந்த ப்ரெசென்ட் அருமையாக எப்படி நம்ம கையாடுறது அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம எரேஸ் பண்ணணும். வாட் வி கால் இஸ் பாஸ்ட் லைஃப் தெரப்பி. இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி நம்ம எரேஸ் பண்ணிடுவோமோ இப்போ ப்ரெசென்ட் நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்கு 4 விஷயங்களை நம்ம கையாடினாலே போதுமானது. ஒன்று கிராட்டிடியூட், 2வது ஃபர்கிவ்னஸ், 3வது எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா இன்னொருத்தரோட நிலைமையிலேருந்து நம்ம பாட்டுதல். 4வது ஏற்றுக்கொள்ளுதல், ஆக்செப்டன்ஸ். இந்த 4 விஷயங்கள் நம்ம கையாடினாலே இந்த ப்ரெசென்ட் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ப்ரெசென்ட் லைஃப் சந்தோஷமாக இல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்ன? நீங்கள் சொன்னது, இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து வயதானவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தம், படபடப்பு. இந்த மன அழுத்தம் படபடப்பு என்ன அப்படின்னாக்கா எமோஷன்ஸ், உணர்வுகள். நீங்கள் பாருங்கள், இந்த உணர்வு எதுக்காக வருது? ஜஸ்ட் பாருங்கள், நம்ம ஒரு காரில் போகிறோம். ஒரு காருக்கு நம்ம ஃபியூயல் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ஃபியூயல் இண்டிகேட்டர் ஃபியூயல் ஆகிறப்ப பிப் 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 சவுண்டு வரும். அப்போ நம்ம இண்டிகேட்டர் உடச்சிடுவோமா? என்ன பண்ணுவோம்? நம்ம வி கோ டு த பெட்ரோல் பங்க் அண்ட் ஆர் டீசல், வி ஃபில் த ஃபியூயல். அதே மாதிரி இந்த உணர்வுகள் என்கிறது நம்மளோட நல்லதுக்காக தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு பைத்தியக்காரன் வரான். நம்மளுக்கு எந்த உணர்வும் வரக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்? நேராக வந்துட்டு நம்ம இடத்துல உட்காந்து நம்மளை வெளியே துரத்துடுவான். அப்போ எந்த உணர்வு வரும்? ஒன்று பயம் வரணும், இல்லைன்னா கோபம் வரணும். கோபம் வந்தால் நம்ம அவனை துரத்துடுவோம், பயம் வந்தால் 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவனை துரத்துடுவோம். அப்போ இந்த உணர்வு என்கிறது நம்ம நல்லதுக்கு வருதா இல்லைன்னா கெட்டதுக்கு வருதா? நம்ம கையாடுற பொறுத்து இருக்குது. தட் இஸ் கால்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த உணர்வுகளை நம்ம எப்படி கையாடுறோம் என்கிற ஒரு அமைப்பை வைத்து தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வருது. எல்லா எமோஷன்ஸும் நம்ம நல்லதுக்கு தான் வருது. அது நம்ம எப்படி கையாடுறோம் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். இந்த மனம் என்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு பிரவாகத்து போல்.
இப்போ ஒரு தண்ணி பிரவாகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அது நிப்பாட்டினா என்ன ஆகும், 2-3 நாள் போனால் கெட்டு போயிடும். அதுவே ஒரு நதியாக இருந்தால் பிரவாகத்தில் இருக்கிற ஆளுக்கும் அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி நம்மளோட மனம் என்கிறது ஒரு பிரவாகத்து போல். அது மனம் செலுத்தி விட்டால் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளை அது நிப்பாட்டிட்டு நம்ம பண்ணணுன்னாலே பிரச்சனைகளை ஆரம்பிக்குது. இந்த உணர்வுகளை நம்ம எப்படி கையாடுறதுங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோமே ஆனால் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது உறவுகள் இல்லையா? உறவுகள் எல்லா இடத்துலையும் உறவுகளால் தான் பிரச்சனை இல்லையா? உறவுகள் என்ன அகெயின் இது 3 டிவிஷன்ஸ். பணியிடத்தில் உறவு, குடும்பத்தில் உறவு, சமுதாயத்தில் உறவு இல்லையா? இந்த உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா 3 விஷயங்கள் நம்ம கையாடினா போடணும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பொறுத்து போகிறது, அதுக்கப்புறம் அனுசரித்து போகிறது. இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தாலே அந்த உறவுகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரியவர் கேட்ட ஒருத்தர் கேட்டாங்க, உறவுகளில் நீங்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அதுக்கப்புறம் சகித்து போகிறது, அதுக்கப்புறம் அனுசரித்து போகிறதுங்கிறது சொல்கிறீங்க. ஏன் அவர் பண்ணக்கூடாது? புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் அவர் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் பண்ணணும், யார் தான் பண்ணணும், இதுதானே பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், ஒரு பெரியவர் சொன்னார், யார் புத்திசாலியோ, யார் அன்பானவர்களோ, யாருக்கு அன்பு அதிகமாக இருக்கோ அவங்க விட்டு கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணால் போதுமானது. எல்லாமே அவங்க அன்பானவர்கள், அவங்க திறமையுள்ளவர்கள், அவங்க புத்திசாலிங்கிற நினைப்போடு தான் இருப்பாங்க. எல்லாமே யாருமே நான் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல மாட்டான், நான் அன்பான இல்லைன்னு சொல்ல மாட்டான். எவன் அவன் புத்திசாலி, திறமையுள்ளவன், அன்பானவன் நினைக்கிறானோ அவன் விட்டு கொடுப்ப மனப்பான்மை, சகித்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுதல் பண்ணுறானோ அவனோட அந்த உறவு என்கிற விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே சொல்லிடுவோம், இது ரொம்ப சந்தோஷமாக சொல்லிடுவோம், எல்லாமே இந்த வார்த்தைகள் தானே எல்லாமே சொல்லிடுவோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் நம்ம கற்றுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் லைஃப் இஸ் ஏ செலிப்ரேஷனுங்கிற ஒரு வகுப்பு மூலியமாக அனுபவத்து மூலியமாக எப்படி கற்றுக்கொள்ளுதல் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். அந்த 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 ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தி அது நம்ம கற்றுக்கொள்கிறோமே ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு விஷயம், இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக், இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இது மூலியமாக அவங்களோட உணர்வுகளை ரொம்ப சந்தோஷமாக எப்பப்போ எது தேவையோ அதை கையெடுத்துட்டு நம்ம பண்ணோம்னாக்கா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ இது நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க இட் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஹேண்டில் பண்ண தெரியாததுனால தானே இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் வர சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது அப்போனா நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலதுங்கிறதுல தான் அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. ஸோ இப்போது ஒரு பயிற்சியாளர், ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை எப்படி அந்த ஹேண்டில் பண்ணி கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க? வெரி கிரேட் மேடம். இப்போ 5 விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொறாமை, கோபம், பேராசை, இதெல்லாம் 5 விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எது இருக்கணுங்கிறது நம்ம பெரியவங்களும் சொன்னதில்லை, நம்மளுக்கும் தெரியாது. இது என்ன இருக்கணும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுக்கும், தட் இஸ் கால் டிட்டாச்மெண்ட். அண்ட் வாட் யூ கால் தட், அதிகமாக ஆசைப்படாத ஒரு விஷயம், இருக்கிறதுலையே வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, மன்னிப்பு மனப்பான்மை, இதெல்லாம் இந்த விஷயங்கள் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது தேவையானது என்ன அப்படின்னு நினைக்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. இது இருந்தாலே ரொம்ப 90% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் ஆகிடும். எப்போ நம்மளுக்கு டென்ஷன் இழுக்கியோ அப்போ ஆரோக்கியமாக கூட இருக்க முடியும். இது விஷயம். ஓகே. ஸோ இப்போது இன்னொரு ஒரு இது சொன்னது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வெல்த், இது ரெவென்யூ, மணி ஜென்ரேட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு அந்த இல்லாததுனாலேயே தான் நம்ம வந்து தேடி அலையிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் வருது. ஸோ வெல்த் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது? இது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஏன் அவசியம்? ஆனந்தத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளோ அவசியமானது வெல்த்ங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தோம்னா,
ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் இருந்தால் ஆனந்தம், ஆனந்தம் இருந்தால் ஐஸ்வர்யம். இதுதான் என்னோட ஃபார்முலா. பொதுவாக எல்லாம் வாழ்க்கையில் எப்படி நினைப்பாங்கனாக்கா, ஐஸ்வர்யம் இருந்தால் தான் ஆனந்தம், ஆனந்தம் இருந்தால் தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு மாற்று யோசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி யோசிங்க. ஆரோக்கியம் இருந்தால் தான் ஆனந்தம், ஆனந்தம் இருந்தால் தான் ஐஸ்வர்யம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒருத்தனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவனோட வாழ்க்கையின் குறிக்கோள், லைஃப் மிஷன் என்கிறது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, அடுத்தது வரக்கூடியது பர்சனாலிட்டி, தனித்தன்மை. இப்போ இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லா மனிதர்களும் 38 விதமான தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பேட்ச்ங்கிறது ஒருத்தர் சொல்லுவார். அவர் இப்போ இந்த வயிற்று வலி வருதுன்னு நினச்சிப்போம். இந்த வயிற்று வலி வந்தால் பொதுவாக ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வயிற்று வலி வந்ததே, விரோதி கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவான். இது அவனோட தன்மை. இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், கடவுளுக்கே பொருங்காதது எனக்கு வயிற்று வலி வந்ததுன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் உனக்கு வந்தால் தெரியும்னு சொல்லுவான். இன்னொருத்தர் செத்து போலாம் போல இருக்குன்னு சொல்லுவான். இது வயிற்று வலி, ஒரே ஒரு வயிற்று வலி, தனித்தன்மை, அவனோட தன்மைக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை அவன் கையாடுறான். அந்த மாதிரி 38 விதமான ஆளுங்க இருக்காங்க அப்படின்வாங்க. நான் ஒரு 16 டைப்ஸ் நான் இது டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டைப், இந்த ஒரு பர்சனாலிட்டியை நம்மளோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு, நம்மளோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்கிறத நம்ம பார்த்துட்டு, இதுக்கு தேவையான கான்ஷியஸ்னஸ் அண்ட் அவேர்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லணுன்னாக்கா உணர்வு நிலை, அவேர்னஸ் விழிப்புணர்வு. இந்த உணர்வு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கார்சிட்டி டு அபண்டன்ஸ், பற்றாக்குறையிலேருந்து ஏராள ஒரு உணர்வு நிலை நம்ம பார்த்தோமானால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ ஒரு வண்டிக்கு தேவையானது என்ன, டீசல். இதுக்கு தான் நான் கான்ஷியஸ்னஸும் அவேர்னஸும் சொல்லுவேன். அந்த வண்டி போகிறது, அந்த வண்டி தான் பர்சனாலிட்டி. நம்ம போகிற அந்த டெஸ்டினி தான் நம்மளோட வாழ்க்கையின் குறிக்கோள். இது போகணும்னா ஃபியூயலும் தேவை, வண்டியும் தேவை, போக வேண்டிய அந்த குறிக்கோளும் தேவை. இது எப்போ சந்தோஷமாக இருக்க முடியுமோ, இது எல்லாமே சரியாக இருக்குமோ, பணம் என்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆனந்தமாக வருவோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்ப்போம். காந்திஜி எடுத்துக்கிங்க, நெல்சன் மண்டேலா எடுத்துக்கிங்க, மதர் டெரிசா எடுத்துக்கிங்க, அவளையே கலைஞரும் எடுத்துக்கிங்க. இவங்களோட வாழ்க்கையின் குறிக்கோளுக்காக அவங்க பர்சனாலிட்டியை வைத்து அவங்களோட கான்ஷியஸ்னஸை அந்த அவேர்னஸை டெவலப் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக எப்படி இருக்காங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் தனித்தன்மையும் வாழ்க்கையின் குறிக்கோளும் வைடனிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸும் அவேர்னஸும் தான். இது இருந்தது அப்படின்னாக்கா பணம் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சுலபமாகவும் வரும். இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் 7 ரீசன்ஸ், நம்ம பேபேலியான்லேருந்து எல்லாமே இந்த 7 ரீசன்லேருந்து பணத்தை எப்படி கையாடுறாங்க, இந்த சிந்திஸ்லேருந்து தமிழியன்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி கையாடுறாங்க என்கிறத நம்ம பார்த்தோமையானால் நம்ம பணம் என்கிறது எப்படி கையாடணும், அதோட பிஹேவியர் என்ன என்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பணம் ரொம்ப சுலபமாக வரும். ஸோ பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையின் குறிக்கோள், அவனோட தனித்தன்மை, அதுக்கு தேவையான கான்ஷியஸ்னஸும் அவேர்னஸும் இருந்ததுனாக்கா தனித்தன்மை வெளிப்படும், அதுக்கு குறிக்கோளாகவும். அப்போ பணம் என்கிறது ரொம்ப சந்தோஷமாக வருது. மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறான் அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ பொதுவாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அவங்க இது மாதிரி செய்யலை, அதனால் பிரச்சனைகள் இருக்காங்கன்னா இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மாறுதல் அவங்களுக்கு தேவை அப்படின்னு வந்தால் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியம் மூலியமாக தான் ஆனந்தம், ஆனந்தம் மூலியமாக தான் ஐஸ்வர்யம். நம்ம ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிட்டோம்னாக்கா அவன் ஆனந்தம். அடுத்தது மனம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இந்த உடலும் மனமும் நல்லா இருந்ததுன்னா ஐஸ்வர்யம் சந்தோஷமாக வரும். ஒரு பயிற்சியாளர், வாழ்வியல் சார்ந்த ஒரு பயிற்சியாளராக, ஆலோசகராக, வாழ்வியல் அப்படிங்கிறது என்ன, இதில் எதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கிற உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மனசையும் எளிமையாக நம்ம வைக்கணும். அதற்கு தேவையான வழிமுறைகள் என்ன, அதை எதன் மூலமாக நம்ம அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள், ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் நம்ம லீட் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் தானாகவே கிடைக்கிறதுக்கான ஒரு வழிகள் எப்படி இருக்குது? இதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் எடுத்துக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்படின்றத எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நமஸ்காரம்.
அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புத்தகங்கள் என்ன செய்துவிடும் என்று பலரும் கேட்கிறார்கள். நாம் அறிவாளிகளை நிறைய கொண்டிருக்கிற நாடுதான். ஆனால் இன்னமும் கூட புத்தகம் படிக்கிற பழக்கம் என்பது நம்மிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. வெளிநாடுகளில் கடைகளுக்கு வெளியேயும் கூட ஒரு வரிசை நீண்டிருக்கிறது. மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரும்பான்மையாக புத்தக கடையாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மிடத்தில் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு கடைசி செலவாக கூட இல்லாமல் இருக்கிறது. புத்தகம் படிப்பதால் பெரிதாக மாற்றம் நேர்ந்து விடாது என்று நாமவே கருதி கொள்கிறோம். சில புத்தகங்கள் இந்த உலகத்தினுடைய போக்கையே மாற்றி இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். ஒரு 10 புத்தகங்களை வரிசைப்படுத்தினால் இந்த உலக மாற்றத்திற்கு அந்த 10 புத்தகங்களும் பேருதவி செய்திருக்கின்றன என்பதை நாம் உணர முடியும். குறிப்பாக 2 நூல்களை நாம் பார்க்கலாம். அந்த 2 நூல்களும் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிற ஒரு பெரிய கொடை, ஒரு பெரிய மாற்றம் குறிப்பிடத்தக்கது. ஒன்று, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இயேசு பிறப்பதற்கும் முன்பு எழுதப்பட்ட யூக்ளிட் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். அதனுடைய பெயர் எலிமெண்ட்ஸ் என்பது. அந்த நூலுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன என்றால், இன்றைக்கு கணித பாடத்தில் நாம் படிக்கிற பல செய்திகள் அந்த யூக்ளிட் என்கிற அறிஞனால் அன்றைக்கே சொல்லப்பட்டது. அவர் அரிஸ்டாட்டிலின் காலத்தில் வாழ்ந்தவர். அரிஸ்டாட்டிலும் அவரும் ஏறத்தாழ ஒரே காலகட்டம்தான். ஒரு 10 ஆண்டுகள் அரிஸ்டாட்டில் வயதில் கூட முந்தியவர். ஆகையினாலே அந்த அரிஸ்டாட்டில் காலத்தில் வாழ்ந்த அந்த யூக்ளிட் தான் இந்த எலிமெண்ட்ஸ் என்கிற புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் அரிஸ்டாட்டில் உலகத்தில் இருக்கிற அனைத்து அறிவியல் பிரிவுகளை பற்றியும் நூல்களை எழுதியிருக்கிறார், கணிதத்தை தவிர. அவர் தொடாமல் விட்ட கணிதத்தை யூக்ளிட்ஸ் தொட்டிருக்கிறார். அதுதான் எலிமெண்ட்ஸ். நிக்கோமாஷியன் எத்திக்ஸ் என்கிற அந்த நூலை பற்றி கேள்விப்படாதவர்கள் அறிவியல் உலகத்திலே இருக்க முடியாது. நிக்கோமாஷியன் எத்திக்ஸ் என்பது அரிஸ்டாட்டிலால் தொகுக்கப்பட்ட 400 சிறு புத்தகங்களினுடைய தொகுப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையை பற்றி, அறிவியலை பற்றி பேசுகிறது, இயற்பியல் பற்றி பேசுகிறது, வேதியியல் பற்றி பேசுகிறது, வரலாறு, உளவியல், அனைத்து துறைகளை பற்றியும் எழுதியிருக்கிற ஒரு முதல் மாமனிதன் அரிஸ்டாட்டில் தான். அதில் எழுதப்பட்டிருக்கிற சில செய்திகள் பின்னால் மாற்றம் பெற்றிருக்கலாம். சில கருத்துகளில் இப்போதும் கூட நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிற அனைத்து துறைகளை பற்றியும் பல்வேறு செய்திகளை தொகுத்து அப்படி ஒரு புத்தகத்தை எழுதியவன் இன்று வரையில் யாரும் இல்லை. அது என்ன நிக்கோமாஷியன் என்று கேட்டால், அது அரிஸ்டாட்டிலினுடைய அப்பாவினுடைய பெயர். தன் தந்தையின் பெயரிலே தான் நிக்கோமாஷியன் எத்திக்ஸ் என்று அன்றைக்கு அரிஸ்டாட்டில் எழுதினார். அதில் என்ன காரணத்தினாலோ அரிஸ்டாட்டில் அத்தனை துறைகளை பற்றியும் எழுதியவர், கணிதத்தை பற்றி மட்டும் எழுதவில்லை. இன்றைக்கு நாம் சொல்லுகிற இயற்பியல், வேதியியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா பெயர்களும் அரிஸ்டாட்டில் கொடுத்த பெயர்கள் தான். அவர் கிரேக்கத்திலே கொடுத்த பெயர்கள் பிறகு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொள்ளப்பட்டன. கணிதத்தை மட்டும் அவர் விட்டுவிட்டார். ஒரு வேளை அதுவே கூட யூக்ளிட் அதை பற்றி எழுதியதற்கு காரணமாக இருக்கலாம். இருவரும் சமகாலத்தவர்கள் என்பதனாலே எல்லாவற்றையும் அரிஸ்டாட்டில் எழுதியிருக்கிறார். அதனை அவர் விடுபட்டு மாறி செய்திருக்கிறாரே, அந்த கணிதத்தை தான் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் யூக்ளிட் கருதியிருக்கலாம். யூக்ளிட் கூட தாளில் எதையும் எழுதவில்லை, அன்றைக்கு இல்லை. களிமண், சுண்ணாம்பு இரண்டையும் சேர்த்த சின்ன சின்ன சில்லுகளால் தான் அவர் அவை அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய வியப்பான செய்தி. அவர்தான் கணிதத்திலே கோள் கணிதத்திலிருந்து தொடங்கி பல்வேறு வகையான கணிதங்களை, குறிப்பாக இந்த வடிவ கணிதம், ஜியாமெட்ரி என்று சொல்கிறோமே, அதனுடைய தந்தை யூக்ளிட் தான். இந்த கோணங்களை இன்றைக்கும் நாம் பாடத்திற்கு படிக்கிற போது, பள்ளிக்கூடம் போகிற போது நம்முடைய பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கும் எடுத்து செல்லுகிற அந்த முக்கோணம், வட்டம் எல்லாமே அந்த ஜியாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற அத்தனை வடிவங்களையும் கண்டறிந்து உலகிற்கு கொடையாக தந்தவர் யூக்ளிட் தான். எனவே அந்த எலிமெண்ட்ஸ் என்கிற அந்த ஒரு புத்தகம் இல்லையானால் கணிதத்தினுடைய தொடக்கம் பின்னால் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்திருக்குமோ நமக்கு தெரியாது. எனவே வரலாற்றை மாற்றிய நூல்களின் வரிசையில் யூக்ளிட்டினுடைய எலிமெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு.
அதுபோல் அதற்கு பிறகு ஒரு 17 நூற்றாண்டுகளை கடந்து வந்தால் 1628 வில்லியம் ஹார்வே என்கிற அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் எழுதியிருக்கிற ஒரு ஆங்கில புத்தகம் அதைப் போலவே மருத்துவ அறிவியல் துறையில் ஒரு பெரிய பாய்ச்சலாக அமைந்தது. வில்லியம் ஹார்வே தான் முதலாக இரத்த ஓட்டத்தை பற்றி சிந்தித்தவர். அவருடைய அந்த புத்தகம் அடிப்படையில் விலங்குகளை வைத்துத்தான் எழுதப்பட்டதென்றாலும் முழுக்க பிறகு மனிதர்களுக்கு அதுதான் பொருந்திற்று. த மோஷன் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பிளட் இன் அனிமல்ஸ் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். இதய துடிப்பும் விலங்குகளின் இரத்த ஓட்டம், விலங்குகளை பற்றி தான் ஆராய்ந்து பல்வேறு விதமான விலங்குகளை சோதனை செய்து அதிலிருந்து பலவற்றை கண்டுபிடித்து அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். பிறகு ஆராய்ச்சியை தொடர்கிற வேளையிலே விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இரத்த ஓட்டம், இதய துடிப்பு இவைகளெல்லாம் ஏறத்தாழ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன என்பதை அறிந்து அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையிலே தான் மனிதர்களுக்கான அடுத்தடுத்த மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ந்தன. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் பல்வேறு ஆராய்ச்சிகள் முதலில் விலங்குகளை கொண்டு தான் நடத்தப்படுகின்றன. குன்னூருக்கு போனார், லூயி பாஸ்டனுடைய அந்த ஆய்வு நிலையத்துக்கு போனால் நாம் பார்க்கலாம் சின்ன எலிகள், சின்ன குட்டி ஆடுகள், இவைகளுக்குத்தான் அந்த மருந்துகளை முதலில் கொடுத்து பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த வெறி நாய்க்கடிக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மூலம் எங்கே இருக்கிறது என்றால் வில்லியம் ஹார்வே இடத்துல தான் இருக்கிறது. வில்லியம் ஹார்வே எழுதிய அந்த விலங்குகளினுடைய இரத்த ஓட்டம் மற்றும் இதய துடிப்பு என்கிற நூல்தான் இத்தனைக்கும் வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல் 400 விதமான அறுவை சிகிச்சை கருவிகள் பற்றியும் அந்த நூல் பேசுகிறது. 400 அறுவை சிகிச்சை கருவிகள் என்றால் நமக்கு இப்போதே வியப்பாக இருக்கிறது. இதில் இன்னொரு வியப்பு என்னவென்றால் அந்த புத்தகம் மதத்துக்கு எதிராக பேசுகிறது என்று சொல்லி அன்றைக்கு இருந்த அந்த மன்னர் அந்த நூலை தடை செய்து விட்டார். ஆனாலும் கூட இரகசியமாக அரண்மனை மருத்துவர்கள் மட்டும் அதனை படிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு பக்கத்திலே மக்களுக்கு அது சென்று சேருவதற்கு தடை, இன்னொரு பக்கத்தில் அரண்மனை மருத்துவர்கள் மட்டும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அனுமதி என்கிற இரட்டை நிலையை அன்றைய மன்னரினுடைய ஆட்சி எடுத்தது. ஆனால் தடைகளையெல்லாம் உடைத்து உலகம் முழுவதும் அந்த நூல் பரவிற்று. உலகம் முழுவதும் புதிய அறுவை சிகிச்சை முறை என்னும் ஒரு முறையை கொண்டு வருவதற்கு வில்லியம் ஹார்வேயினுடைய நூல்தான் உதவிற்று. இரத்த ஓட்டம் என்பது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு தேவையானது, அதிலிருந்து தான் பல்வேறு விதமான செய்திகளை, உடல் பற்றிய கூறுகளை அறிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கெல்லாம் ஒரு தாய் நூலாக இருந்த நூல் அதுதான். எனவே புத்தகங்கள் என்ன செய்துவிடும் என்று நாம் கேட்பதில் பொருள் இல்லை. சில புத்தகங்கள் வாழ்க்கையை, உலகத்தை புரட்டி போட்டிருக்கின்றன. அனைவரும் இணையதளத்தை முறையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இணையதளத்தில் குறைந்த முதலீட்டில் எப்படி அதிக லாபம் பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழில் சம்பந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும், தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், ஒரு தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது, அதே மாதிரி புதுசாக எப்படி தொழில் தொடங்குறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி நம்ம கையிலேருந்து எப்படி ஒரு முதலீட்டாளராக பணம் போடுறது அப்படிங்கிறத விஷயத்தை பார்த்துருந்தோம். இதில் நான் ஒரு வாரமும் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை எடுத்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும், ஒரு சில வாரங்களில் ஜென்ரலாக பேசின நிறைய வாரங்களோட விஷயத்தை சேர்த்தும் சொல்லிட்டு வர்றது எதனாலன்னா, ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ யாரோ ஒருத்தவங்க மிஸ் பண்ணினா கூட திடீர்னு பார்க்கும்போது இதிலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு பழைய விஷயங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்னா, அதாவது புதுசாக தொழில் தொடங்குறவங்க என்ன பண்ணணுங்கிறத இப்போ சொல்லியிருந்தேன். அதேமாரி ஒரு ஒரு கல்வி கடன் எப்படி வாங்கணும்னு அதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக விவசாயமும் இருக்குது, ப்ளஸ் தொழில் தொடங்குறவங்க இருக்காங்க, வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் காமனாக உள்ளது ஒரு கார் லோன் வாங்குறதோ இல்லை பைக் லோன் வாங்குறதோ
இல்லை வந்து அவங்களுக்கு உண்டான கல்வி கடன் வாங்குறதோ, இது எல்லாத்தையும் ஓரளவு நான் முன்னாடியே கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். அதில் வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, இப்போ விவசாய கடன் அப்படின்னா என்ன? விவசாய கடன்கிறது வந்து விவசாய நிலத்தை வச்சு விவசாயத்துக்கு வாங்கக்கூடிய கடனாகவும் இருக்கலாம். இல்லை விவசாய நிலத்தை வாங்கி அவருக்கு வேண்டிய ஒரு பர்சனல் செலவோ மேரேஜோ இல்லை ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு உண்டானதும் இருக்கலாம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போது ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து, ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் வந்து தொழில் தொடங்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு வில்லேஜில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 பேர் வந்து டிராக்டர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிற நிலங்கள் நடத்துகிறவங்களுக்கு வந்து டிராக்டரை வந்து ரெண்ட்டுக்கு, அதாவது அவங்களோட வயலில் உழுவுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து அதுலேருந்து ஒரு லாபத்தை எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இன்டைரக்டாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இன்டைரக்டான மெத்தடில் பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்டேருந்து விவசாயம் மற்றவங்க பண்ணுறவங்களுக்கு ஒரு விழும்போது எவ்ரி டைம் பணம் வாங்கிக்காமல் மொத்தமாக வந்து அவங்கள்ட்டேருந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் அறுவடை நடக்கும்போது மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. இது எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இந்த விவசாய நிலத்தை நம்பி விவசாயம் பண்ணக்கூடியவங்களை நம்பி நிறைய பிஸ்னஸ்கள் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ சீடிங், நெல் விதைக்கக்கூடிய மிஷினு, நாற்று நடக்கூடிய மிஷினுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து அறுவடை பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது. செங்கல் பண்ணுறாங்கன்னா அந்த இதுக்கு பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது. கரும்பு கட் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. சோளம் கட் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. ஒரு வெஜிடபிளை கட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிஷின்ஸ் இருக்குது. அப்புறம் இரிகேஷன்னு சொல்லக்கூடியது, இப்போ சொட்டு நீர் பாசனம், போரு, அதுலேயே வந்து இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா சோலார் பம்பு செட்டுகள்லாம் இப்போ நல்லா ஓடக்கூடிய விஷயம். ஏன்னா கரண்ட் இல்லைன்னு நம்ம ஒரு மாதமும் இதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ணாமல் நார்மல் விவசாயி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈபி கட்ட தேவையில்லை. இல்லைன்னா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கும்போது அவங்க சோலார் மாதிரி வச்சுருந்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு பவரை வேஸ்ட் பண்ணாமல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பவரையே வச்சு அதை சோலார்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விவசாயத்தை நம்பி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது. வெறும் விவசாயத்தில் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களை செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இது தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு, கோயம்புத்தூர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த விவசாயத்துக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் உண்டான ட்ரேடிங் பண்ணலாம், அந்த மெஷினை வாங்கி விற்கலாம். அதேமாரி சில மிஷின்கள் வந்து அயல்நாட்டிலேருந்து ஒரு சில பேர் இங்கே இறக்குமதி பண்ணி அந்த இறக்குமதி பண்ண மிஷினை கவர்மெண்ட்டில் காமிச்சு அதன் வாயிலாக வந்து இங்கே லோக்கலில் விற்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய விஷயம், ஆனால் விவசாயத்தை சார்ந்த விஷயம். அதே மாதிரி ஒரு டிராக்டர் வச்சுருக்கீங்க, இல்லை அறுவடை மிஷின் வச்சுருக்கீங்கன்னா எகெயின் அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு கொஞ்சம் முதலீட்டை நீங்களும் போட்டு இந்த விஷயத்தை நீங்கள் லோக்கலில் ரெண்ட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு வரக்கூடிய வருமானத்தை வச்சு விவசாயத்தை சார்ந்த தொழிலுக்கு அது சார்ந்த தொழிலாக நீங்கள் பண்ண முடியும். இந்த விஷயம்னால என்ன நடக்குது அப்படின்னிங்கன்னா, ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இன்டைரக்டாக வந்து மறைமுகமான உதவி செய்கிற மாதிரி ஆகுது. ஏன் மறைமுகமான உதவி ஆகுதுன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு 100, 150, 200 விவசாயி இருக்காங்க அப்படின்னிங்கன்னா, ஒரு 5 பேர் விவசாயியாகவும் இருந்து இந்த மாதிரி தொழில், அதாவது எக்யூப்மெண்ட்டு, விவசாய சம்மந்தப்பட்ட மெஷின்களை வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸும் பண்ண முடியும். இதனால் இன்டைரக்டாக வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு லாபமும் கிடைக்கும், இவங்களுக்கும் தொழிலில் வந்து வருமானம் கிடைக்கும், அவங்களோட விவசாயத்தையும் நம்ம நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது ஒரு ஊர்லேயும் வந்து இதை விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத விஷயம் இல்லை. நிறைய கிராமங்கள்லையோ இல்லை நிறைய டவுன்லேயோ பார்த்திங்கன்னா அந்த டவுனை சுற்றி இருக்கிற விஷயங்களில் வந்து ஊரில் உடனடியாக போயிட்டு ஒரு தொழில் தொடங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லோரும் வந்து டெக்னாலஜி படிச்சுட்டு இல்லை வந்து ஒரு மெஷினரி போடணும், கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லை வந்து ஆன்லைன் .com ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும், என்ன தொழில் தொடங்கலாம் அப்படின்னிங்கன்னா உடனடியாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்களை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது என்ன பண்ணணும், உங்கள் சுற்றி இருக்கிற வில்லேஜில் எத்தனை வில்லேஜ் இருக்குது, இந்த வில்லேஜில் விவசாய சம்மந்தப்பட்ட மெஷின்களை என்னென்ன வச்சுருக்கிறாங்க, அவங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, இந்த விவசாயம் பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட வச்சுருக்கிறதுக்கும் என்ன கேப் இருக்குது, என்ன கேப்புன்னா வந்து என்ன விஷயங்கள் இல்லை, இருந்ததுன்னா இன்னும் நல்லா பண்ண முடியும், இன்னும் வேகமாக பண்ண முடியுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா
அது சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து லாபம் நிறையா இருக்குது. லாபம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி ரெண்ட்டு கொடுத்து அப்புறமா பணம் கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சாதாரணமாக வந்து ஒரு ரெண்ட்டுக்கு வந்து ஒரு விவசாய நிலத்தை உழறதை விட அப்புறமா வாங்குகிற பணம்போது அதிகப்படியான லாபத்துக்கு வாங்கிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்னும் கிடைக்குது. இதில் வந்து நர்சரியும் சேருது. ஸோ இந்த விஷயத்தை வழியாக நான் சொல்கிறது என்னென்னா, விவசாயத்தை நம்பி நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய வந்து தொழில் வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொழில் வாய்ப்புகளை வந்து கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் நிறைய லாபங்கள் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு உண்டான கடன் வந்து நீங்கள் ஏற்கனவே விவசாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மிஷினை வாங்கக்கூடிய கடனை வந்து நபார்டோ இல்லை உங்களோட பேங்க்கோ நிறைய பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, லோக்கலில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதன் வாயிலாக நீங்கள் கொஞ்சம் பயனடையணுங்கிறதுனா இதன் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு அவை பயனுள்ளதாக இருப்பது போல் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இன்றைக்கி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் ஒரு புது வகையான தியரியை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த மனித வள மேம்பாடில் ஹெச்ஆரில் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லா ஊழியர்களையும் நம்ம ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்படி பண்ணுறது? இது எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் ஊழியர்கள்னு மட்டும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே மனிதர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு என்ன தேவைப்படுகிறது இப்படி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் அடிப்படையாகவே போய் கேட்போம், ஒரு மனிதனுடைய வளர்ச்சி நிலை என்ன, ஒரு மனிதன் எப்படி வளர விரும்புகிறான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கணும் இல்லையா? அப்போ இதை பற்றி யாராவது சிந்திச்சிருக்க மாட்டாங்களா? நான் இணையத்தில் பற்றி நிறைய தேடி பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு தத்துவம் வந்தது. 1943 இதை பற்றிய ஒரு சிந்தனை உருவாகி இருக்கிறது. ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்ற ஒரு தத்துவவியலாளர், உளவியல் அறிஞர் ஆப்ரஹாம் மாஸ்லோ, MASLOW, இணையத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஒரு அழகான தியரியை முன் வச்சிருக்கார். ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி, மனிதனின் தேவைகள் குறித்த படிநிலைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன தேவை ஏற்படுகிறது, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னு நான் உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக அளவில் எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் தேவை, அப்போ எனக்கும் இது பொருந்தும் இல்லையா? இப்போ தேவைகளை நான் வரிசையாக பட்டியலிட்டு சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கூட பார்த்துக்கலாம். பொதுவாகவே எந்த மனிதராக இருந்தாலும் உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு தேவையை 6 படிநிலைகளாக பிரிக்கிறார் ஆப்ரஹாம் மாஸ்லோ. முதல் தேவை ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, உடல் சார்ந்த தேவை, அதாவது உணவு, நம்ம உடை இருப்பிடம்லாம் சொல்கிறோம்ல, உணவு, உடை, இருப்பிடம், காற்று, தண்ணீர், இது மாதிரி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்கிறதோ எல்லா மனிதருக்கும் முதல்ல அதை நோக்கி தான் ஓடுவாங்க. ஆக ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் தான் எல்லா மனிதர்களுக்குமான முதல் தேவை. இரண்டாவது தேவை என்ன? சரி, எனக்கு வந்து வீடு வாசல்லாம் வந்துருச்சு, அடுத்து நான் இதை பற்றி யோசிப்பேன். சேஃப்டி நீட்ஸ், அதாவது பாதுகாப்பு அப்படின்றாங்க. இப்போ போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் போய் நம்ம வாழ விரும்ப மாட்டோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாழ விரும்ப மாட்டோம். நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் பாதுகாப்பு தேவை. இப்போ வேலைக்கும் பாதுகாப்பு தேவை, வாழ்கிறதுக்கும் பாதுகாப்பு தேவை, உயிருக்கும் பாதுகாப்பு தேவை, நம்ம பொருள்களுக்கும் பாதுகாப்பு தேவை. நிறைய கொள்ளை போகிற இடத்துல நம்ம வீட்டை வச்சுக்க மாட்டோம் இல்லையா? ஆக பாதுகாப்பு இருக்கணும், செக்யூரிட்டி நீட்ஸ் அல்லது சேஃப்டி நீட்ஸ்ன்றார். ஆக முதல்ல ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், ரெண்டாவது சேஃப்டி அல்லது செக்யூரிட்டி நீட்ஸ். இது எல்லா மனிதர்களுக்குமான தேவை. இது முடித்ததுக்கப்புறம் மூணாவது என்ன தேவை? சோஷியல் பிலாங்கிங்னஸ் அல்லது லவ் அப்படிங்கிறார், அன்பு. சமூகத்தில் என்னை மதிப்பதற்கும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கும் தேவைப்படக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய அன்பு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அம்மா, அப்பா, மனைவி, மக்கள், சகோதரன், சகோதரி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, இப்படி ஒரு அகன்று பரந்த ஒரு உறவு இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆக இவ்வளோ உறவுகள் நமக்கு தேவைப்படுது, குறிப்பாக நண்பர்கள், இது மாதிரி நிறைய உறவுகள் தேவைப்படுது. இந்த உறவுகள் நம்மை ரொம்ப ஊக்கப்படுத்துது.
இன்னும் நம்ம சம்பாதிக்க, இன்னும் நம்ம வாழ நிறைய ஊக்கப்படுத்துது இந்த அன்பு. இந்த சமூகம் சார்ந்த மனிதர்கள், நம்மை நம்புகிற, நம் மீது அன்பு செலுத்துகிற மனிதர்கள் எல்லாருக்கும் முக்கியமாக படுது. இது 3வது தேவை, அதாவது சோஷியல் பிலாங்கிங்னஸ் அல்லது லவ். இது 3வது தேவை மனிதருக்கு. 4வது தேவை என்ன? எஸ்டீம் அப்படிங்கிறார், செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? அதாவது நமக்கு உயிர் வாழ்வதற்கு எல்லா தேவைகளும் வந்துருச்சு, பாதுகாப்பு இருக்குது. 3வது நம்மை சுற்றிலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்மை அன்பு செலுத்துவதற்கு. இப்போ 4வது எனக்கு என்ன தேவைப்படும்னா, எனக்கு வந்து புகழ் தேவைப்படும். நான் வந்து சமூகத்தில் அறியப்படணும், நிறைய பேர் என்னை பார்க்கணும், எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நான் ஒரு இடத்துக்கு போகிறப்ப என்னை பலரும் மதிக்கணும். கண்ணதாசன் சொன்ன மாதிரி, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னார். அந்த மாதிரி அந்த ஒரு அங்கீகாரம் எல்லா மனிதருக்குமான ஏக்கமாக, தேடுதலாக இருக்குது. சரி, அங்கீகாரம் கிடச்சிருச்சுப்பா, அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? 5வது தேவை என்னென்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்றார். அப்படின்னா தன்னை உணர்தல். தன்னை உணர்தல்னா அப்படின்னா என்னென்னா, ரொம்ப ஆன்மீக நிலைக்கெலாம் போயிடாதீங்க. என்னை நான் உணர்ந்து கொள்வதுன்றது வந்து புகழ் என்பது வெளியே தேடுவது. எனக்குள்ள சில திறமைகள் இருக்கும் இல்லையா, எனக்குள்ள சில திறமைகள் இருக்கும், எனக்குள்ள சில ஆசைகள் இருக்கும், நான் இதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரம் இருக்கும் இல்லையா, அந்த தீவிரத்தை நிறைவேற்றுவது தான் ஒவ்வொரு மனிதனுடைய 5வது தேவை. ஐயா எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் இதை ஒருத்தரையாவது பண்ணிடணும்யா அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது 5வது தேவை. இது தான் எல்லா மனிதருக்குமான தேவையாக இருக்கிறது. ஆக நமக்கு வந்து நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு இடம், அப்புறம் வந்து பாதுகாப்பான விஷயம், அப்புறம் வந்து அன்பு செலுத்த மனிதர்கள், 4வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகழ், 5வது உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகளை தேடி எல்லா மனிதர்களும் பயணிக்கிறார்கள். சரி, 6வது ஒன்று வச்சார் அவர். முதல்ல 1943 ஆப்ரஹாம் மாஸ்லோ இந்த தியரியை வெளியிடுறப்ப அந்த 5 தியரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வயசானப்புறம் அவர் யோசித்தார், நான் 5 விட 6வது நிலை ஒன்று இருக்கே, அதையே நான் யோசிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொல்லி 6வது நிலையை பின்னாடி உருவாக்குறார். அது வந்து செல்ஃப் டிரான்செண்டன்ஸ் அப்படின்னு பேர். அது என்ன செல்ஃப் டிரான்செண்டன்ஸ் அப்படின்னா, இங்கே தான் நான் வந்து தியானம் கற்றுக்கணும், நான் வந்து ஆன்மீகம் கற்றுக்கணும், நான் வந்து என்னை உணரணும், ரொம்ப ஆழமாக போகணும், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு வந்து இருப்பிடம்லாம் வந்துருச்சு, நல்ல மனிதர்கள் இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குது, புகழ் கிடைச்சிருச்சு, எனக்கு தேவைப்பட்டெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. அப்போ நான் வந்து என்னை ரொம்ப உள்நோக்கி தேடுதல், என்னுடைய தேடலை உள்நோக்கி திருப்புகிறேன். உள்நோக்கி திருப்புகிற போது என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது. ஆக இந்த என்னை உள்நோக்கி தேடுதல் அப்படிங்கிறது தான் 6வது செல்ஃப் டிரான்செண்டன்ஸ். நான் உருமாறுகிறேன், நான் என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், சமூக கடமைன்னு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த சமூக கடமை நிறைவேற்றினதுக்கு பிறகும் எனக்குள் ஒரு ஆசை இருக்கிறது, எனக்குள் நான் என்னை உள்ளார்ந்து தேடுகிறேன். ஆக இந்த தேடுதல் என்பது 6வது நிலை. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லா மனிதர்களுக்கும் இது இந்த படிநிலையில் வரும். சில நேரங்களில் ஒரு தேவை முடிந்த பிறகு 2வது தேவை தொடங்கும், சில நேரங்களில் ஒரு தேவை முடியக்கூடிய சூழ்நிலையே 2வது தேவை வந்துடும், 3வது தேவை வந்துடும். இது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். ஆனால் அவர்கள் தேவைகளை பட்டியலிட்டால் இந்த 6 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. சிலருக்கு வந்து தன்னை விட அன்பு சார்ந்த மனிதர்களை தேடுவது ரொம்ப நல்லாயிருக்கும், அப்போ ஒரு 3வது நிலையில் இருக்கார், அவர் முதல் நிலை பெருசாக இல்லை. சிலர் வந்து தன்னை விட ஆன்மீகத்தில் இல்லை தன்னை உணர்தலில் இருக்காருன்னா அவர் 6வது நிலைக்கு போயிட்டார்னு அர்த்தம், ஒரு ஞானித்துவ நிலையை அடைஞ்சிட்டார்னு அர்த்தம். ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நிலைகள் படிப்படியாகவும் வரலாம், ஒன்று முடிந்து ஒன்றாக வரலாம், அல்லது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அங்கே பாதி இங்கே பாதிலாம் தவிர்த்துட்டு கடைசி நிலை கூட போகலாம். இது ஒவ்வொரு மனிதனுடைய தேவை, ஒவ்வொரு மனிதனுடைய பார்வை, மனிதருக்கு மனிதர் இது மாறுபடும். ஆனால் ஆப்ரஹாம் மாஸ்லோ சொல்கிற மாதிரி இதுதான் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த கட்டுக்குள்ளே அடக்கிடலாம். சரி, ஆப்ரஹாம் மாஸ்லோ சொல்கிறது முற்றிலும் இறுதியானதா அப்படின்னா பின்னாடி நிறைய தியரிஸ் வருது, நிறைய பேர் புதுசாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உளவியலாளர்கள் நிறைய வித்தியாசமான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்டவை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கு அடிப்படை விதிகளாக அமையக்கூடியவை இந்த ஆப்ரஹாம் மாஸ்லோவுடைய ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ். இந்த நீட்ஸை நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்குள்ளேயும் தேடி பாருங்கள், நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரியும், அதற்கு அடுத்து நீங்கள் எங்கே போகலாம்ங்கிறதும் புரியும். நன்றி.